விஜயகாந்த் கால் ஷீட்டையும் பெற்று படத்தில் நடிக்க வைத்தார். ரஜினிகாந்துக்கு பக்கவாக பொருந்தி போகும் கதையம்சம், அவரது படங்களில் வரும் அனைத்து ஜனரஞ்சக விஷயங்களும் நிறைந்திருந்தபோதிலும் ரஜினி சொல்லி விஜயகாந்தை வைத்து எடுக்கப்பட்ட இந்த படம் விஜயகாந்த் சினிமா கேரியரில் திருப்புமுனையை ஏற்படுத்தியது என்றே கூறலாம். ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார் என்று பட்டம் சூட்டி அழகு பார்த்த கலைப்புலி தானு விஜயகாந்தை கூலிக்காரன் படம் மூலம் புரட்சி கலைஞர் ஆக்கினார். நாகேஷ், நிழல்கள் ரவி, விஜயன், ஸ்ரீவித்யா, கே. நட்ராஜ் என அந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகர்களாக இருந்தவர்கள் அனைவரும் கூலிக்காரன் படத்தில் தோன்றி தங்களது கதாபாத்தில் நிறைவான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார்கள். மாஸ் ஹீரோவான ரஜினியின் கமர்ஷியல் ஹிட் படங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். கமலுக்கு சகலகலா வல்லவன் போன்று விஜயகாந்துக்கு கூலிக்காரன் திரைப்படம் அவரை மாஸ் ஹீரோவாக்கியது. கூலிக்காரன் படத்தில் நடிக்க கமிட்டான விஜயகாந்துக்கு அட்வான்ஸாக ஒரு தொகை கொடுத்துள்ளார் தயாரிப்பாளர் தானு. இதையடுத்து படத்தின் ரிலீஸுக்கு பிறகு சம்பள பணத்தை கொடுக்க